இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எங்களை நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் டேம்டெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம்டெட். டேம்டெட் நண்பர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் MP4லேருந்து MXF எப்படி கிளிப்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணால் கூட ஆவிடில் ஃபைல்ஸை உள்ளே எடுத்து வரது சிக்கலாயிடும். சரி, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் கன்வெர்ட் பண்ண அந்த கிளிப்பை, அதாவது MP4லேருந்து MXF கன்வெர்ட் பண்ண அந்த கிளிப்பை ஆல்ரெடி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ரிசால்வில் எந்த டைம்லைன் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ, அதாவது எந்தெந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்தந்த கிளிப்ஸ் எல்லாம் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா AAF அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் எடுக்க போகிறேன். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா மொத்த கிளிப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டைம்லைனோட மொத்த என்டையர் டைம்லைனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா IO கொடுத்து மொத்த டைம்லைனையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு AAF XML 2 ஆப்ஷன் இருக்கும். நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் சேவ் டைப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா AAF அப்படிங்கிற ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. AAF ஃபார்மேட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைம்லைன் நேம் கொடுத்து இந்த டைம்லைனை கிரியேட் பண்ணீங்களோ, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்வெர்ட்னு கொடுத்துருக்கேன். அதே டைம்லைன் நேமில் உங்களுக்கு AAF ஃபைல் ஃபார்மேட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போது நான் ஒரு ஃபைல் ஃபார்மேட் கிடச்சிருக்கு. அதாவது 50 FPS இருந்து 25 FPS மாற்றின அந்த டைம்லைன் தான் இந்த கன்வெர்ட். ஓகே, எகைன் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசால்வ் போகிறேன். ரிசால்வ் போயிட்டு அனதர் டைம்லைன் அதில் சாம்பிள்னு கொடுத்துருந்தோம். ஸோ எகைன் திருப்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் போயிடுறேன். எக்ஸ்போர்ட் AAF கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதே சாம்பிள் இருக்கும். சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் டைப்பில் நான் மாற்றாம விட்டுருக்கோம். என்ன ஆகிடும் அப்படின்னா AAF பதில் FCPயோட ஃபார்மேட்டில் அந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு இம்போர்ட் ஆகிற ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் கொடுத்துட்டு AAF ஃபார்மேட்டுக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் திருப்பி உங்களுக்கு சேவ் ஆகிடும். திருப்பி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 AAF ஃபைல் ஃபார்மேட் நம்மகிட்ட இருக்குது. இது 2 என்ன ஃபார்மேட் அப்படின்னா டேட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது AAF ஃபைல்ஸ் எல்லாம் எதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சாஃப்ட்வேரில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஆவிடில் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் ஆவிடில் உள்ளே எடுத்துகிட்டு வரதுனால இந்த ஃபார்மேட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபைல்ஸ் இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இத்தனை ஃபைல் நம்ம கன்வெர்ட் பண்ணலையே. கன்வெர்ட் பண்ணது மொத்தமாகவே 3 ஃபைல் தானே. இதில் 2 ஃபைல் இருக்குது, இதில் ஒரு ஃபைல் இருக்குது. மொத்தமாகவே நம்ம 3 ஃபைல் தானே கன்வெர்ட் பண்ணோம். இதில் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைல், அதாவது ஒரு கிளிப்பு, அந்த கிளிப்புக்கு 2 ஆடியோ இருக்கும். A1 A2 2 ஆடியோ இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கிளிப் இருக்குது, அது 2 ஆடியோ. இங்கே ஒரு கிளிப் இருக்குது, அது 2 ஆடியோ. எப்போ நீங்கள் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஆடியோ கன்வெர்ட் பண்ணும். இது ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது எப்படி இம்போர்ட் ஆகுது, எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எகைன் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா கிளிப்பையும் நமக்கு கன்வெர்ட் ஆன எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி கொடுத்துட்றேன். காப்பி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆவிட் மீடியா ஃபைல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை கொடுத்து தான் எப்பயுமே கிரியேட் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த லொக்கேஷன் கொடுத்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணணும் அப்படி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா MXF, அதாவது ஆவிட் மீடியா ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே MXFனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற ஃபோல்டர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே காப்பி பண்ண ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் செப்பரேட்டாக இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். இதே ஃபோல்டருக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால் செப்பரேட்டாக இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டரை கொடுத்துட்றேன். இந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை கொடுக்கக்கூடாது. அதாவது ஆவிடை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த MXF ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் லெட்டர்ஸில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2னு கொடுத்துட்றேன். ஸோ 2னு கொடுத்தேன் அப்படின்னா செப்பரேட்டாக இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். எகைன் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கிளிப்பிங்கை பேஸ்ட் ஆகும். அதே மீன் டைம் ஆவிட்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு அப்டேட்டும் ஆகிடும். ஸோ ஆவிட்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆவிடுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அந்த ஃபைல்ஸை ஆவிடுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரது? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணும்போது
ஏஏஎஃப் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். டேட்டா ஃபைல் இது. டேட்டா ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேட்டா ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவிட்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்படி ஆவிட்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது? வழக்கம் போல் ஆவிட்குள்ளே வந்ததுக்கப்புறம் பின்னை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் இருக்கும். ஸோ இம்போர்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது, அதாவது அந்த ஏஏஎஃப் ஃபார்மெட் ஃபைல் எங்கே இருக்குது, டேட்டா ஃபார்மெட் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ லைப்ரரி நான் வீடியோவில் வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டேன். வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏஏஎஃப் ஃபார்மெட்டில் 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ 2 ஃபைலையும் செப்பரேட்டாக பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். இந்த ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் உள்ளே வந்துடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாம் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டும் கன்வெர்ட் பண்ண கிளிப்பும் கரெக்டான ஃப்ரேம் ரேட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்மெட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபுல் HD 25 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம கிளிப்பும் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கிளிப்பை கன்வெர்ட் பண்ணதும் அதே ஃபுல் HD 25 தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்குறோம். இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணிக்கோங்க. லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் கொடுத்துட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனை கிளிப்பை கன்வெர்ட் பண்ணணுமோ, இங்கே நம்ம 2 கிளிப்பை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2 கிளிப் இருக்குது. 2 கிளிப்பை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதே 2 கிளிப் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆவிட்குள்ளே வந்துடும். இந்த கன்வெர்ட் அப்படிங்கிற டைம்லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிப்பு உள்ளே இருக்கும். ஸோ இந்த 2 கிளிப்பும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த 2 கிளிப்பு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து நாம் 50 FPSல இருக்கிறத 25 FPSஸாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போது 25ஆகவே அப்படியே அவுட் எடுத்தோம். அதை திருப்பி இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வருது. எகைன் திருப்பி பின்னை செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இம்போர்ட் கொடுக்குறீங்க. இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சாம்பிள் அப்படிங்கிறது இந்த கிளிப்புக்கானது. ஸோ சாம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் திருப்பி சாம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் அதே கிளிப்பு திருப்பி உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இங்கேயுமே 25 உள்ள வந்துருச்சு. ஸோ இந்த 2 கிளிப்பும் உள்ள வந்துருச்சு. இந்த கிளிப்பு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கிளிப்பை எப்படி எடிட் பண்ணுறது, இந்த கிளிப்புக்கு இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி பார்க்குறது, எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.